எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோமே, வாழ்த்துகிறோமே, போற்றுகிறோம். நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோப்பா. எங்களை நடத்தி வந்த தெய்வமே, எங்களை பாதுகாத்த தெய்வமே, எங்களை வழிநடத்தின தெய்வமே, இதுவரைக்கும் எங்களோடு கூட இருந்தவரே, இனி எங்களோடு இருக்க போகிறவரே, இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தவரே, இன்னும் எங்களை பாதுகாக்க வருகிறவரே, உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. நன்றி உள்ள உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த 1ஆம் தேதி அதிகாலமே கர்த்தருடைய பாதத்தில் தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கடந்த மாதம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும், இந்த வருஷம் பிறந்த 152 நாட்கள் தேவன் நம்மை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை இன்னல்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பயங்கரமான சம்பவங்கள் நடந்த உலகத்தில் 152 நாட்களும் ஒரு குறையும் இல்லாமல் அற்புதகரமாய் தான் தன்னுடைய கண்ணின் மணியை போல நம்மளை பாதுகாத்து, ஒரு தாயை போல நம்மளை தேற்றி, ஒரு தந்தையை போல நம்மளை அரவணைத்து, ஒரு நல்ல மேய்ப்பனாய் நம்மளை நல்ல மேய்ச்சலில் மேய்த்து, ஒரு குறையும் இல்லாமல் நிறைவோடு அவர் இந்த 6ஆம் மாதம் 153ஆம் நாளுக்குள்ளே நம்மளை கைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிற தேவன். அந்த தெய்வத்தை நம்ம துதிக்காமல் இருக்கக்கூடாது, தெய்வத்தை நம்ம ஆராதிக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் லைவில் ஓடி பார்த்து கொண்டிருக்கலாம், சபையிலே பார்த்து எங்கே இருந்தாலும் அப்பாவோட முகத்தை பாருங்கள், நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி சொல்ல எனக்கு நாவு போதாதப்பா, நீங்கள் செய்த உபகாரங்களை நினைத்து உமக்கு நன்றி சொல்ல எனக்கு நாவு போதாதப்பா என்று சொல்லி இதயத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. உமக்கு கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. நம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் அனுகிரகித்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய வழிநடத்தல் இருக்கட்டும், உம்முடைய ஆலோசனை இருக்கட்டும், உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் அப்பா. கடந்த 5 மாதம் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது மாறாமல் எங்களுக்கு நிவர்த்தி செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. 6ஆம் மாதத்தில் உம்முடைய பாதத்தில் வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நடத்தி கொண்டு செல்லும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதியும் கனவும் மகிமையும் அப்பா உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டோடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகால நேரத்தில் லைவிலுடையும் நேர்முகமாகவும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் தேடி வருகிற அனைத்தும் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் அனைவரையும் தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக, கனப்படுத்துவாராக, மேன்மைப்படுத்துவாராக. கடந்த 152 நாட்களும் ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் நன்றி உள்ளவராக எனக்கு தெரியல, அவருக்கு எப்படி நன்றி சொல்லுவது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு கர்த்தர் என்னோட வாழ்க்கையில், என்னோட ஊழியத்தில், என் குடும்பத்தில், என் சரீரத்தில், என் சபையில், நான் போகும் இடங்களில், வருகிற இடத்துல எல்லாம் எனக்கு அவர் போதுமானவராக இருந்தார். அந்த தெய்வத்தை நான் எவ்வளோ துதித்தாலும், எவ்வளோ நன்றி சொன்னாலும் அதுக்கு நான் ஈடு செலுத்த முடியாத அளவுக்கு மனமகிழ்ச்சியோடு உங்களுக்கு முன்பாக நான் காத்து கொண்டு நிற்கிறேன். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்துக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதக்காரன் எழுதின 34ஆம் சங்கீதம் அதனுடைய 19வது வசனம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது தான். அதுதான் இந்த மாதம் கர்த்தர் தராங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் யோசிக்கலாம், இது எனக்கு தெரிஞ்ச வசனம் ஆச்சியே, பாஸ்டர் அடிக்கடி சொல்கிற வசனம் ஆச்சு. இல்லைங்க, கர்த்தர் கொடுக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். கர்த்தரங்க சொல்கிறா பாருங்க, 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்குமா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்குமா. இது கேட்கும் ஒரு பயம் நமக்கு வரும். ஆனால் அடுத்தது பாருங்க, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். முதல் சொன்ன வார்த்தை நம்மளை நடுங்க வைக்கக்கூடிய வார்த்தை, நம்மளை திகில் உண்டாக்கக்கூடிய வார்த்தை, பிரமிக்க வைக்கக்கூடிய வார்த்தை தான். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய இடி நம்ம தலைமையில் விழுற மாதிரி, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். என்னோட தலையில் எத்தனை முடி அவருக்கு தெரியும், இந்த பூமியோட வெயிட் அவருக்கு தெரியும், இந்த பூமியில் எவ்வளோ மணல் அவருக்கு தெரியும், இந்த பூமியில் எத்தனை ஜீவராசிகள், எத்தனை செடி கொடிகள் அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமுத்திரத்தில் எத்தனை உயிருள்ள மச்சங்கள் இருக்கிறது அவருக்கு தெரியும், சமுத்திரத்தினுடைய தண்ணீரோட வெயிட் அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச கர்த்தர் இந்த இடத்துல ஃபெயிலர் ஆகிற பாருங்க. எந்த இடத்துல? நீதிமானுக்கு வருகிற துன்பத்தினுடைய கணக்கு அவருக்கு தெரியாது.
நீதிமான் வருகிற துன்பத்தினுடைய கணக்கு அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் ஏமாளி இல்லை. கணக்கு கூட்டி சொல்ல முடியுது. அப்படி நான் நினைக்கிறேன், அந்த கணக்கு கூட்டி சொன்னால் நம்ம செத்து போயிடுவோம் போல தெரியுது, நம்ம பிரமித்து செத்து போயிடுவோம் போல. ஆனபடி கர்த்தர் அங்கே சொல்ற பாருங்க, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அதனால் எண்ணி சேர்க்க முடியல, கணக்கு கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட துன்பம் தான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு நீதிமானுக்கு வருகிறது. சோதனை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லி இருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்படியானால் நீ இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட்டு அவருடைய வசனத்தால் நீ காக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறும்பொழுது நீதிமானாக மாறுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டி, பழையதெல்லாம் ஒளிந்து போனன்னு சொன்னது போல ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய விசுவாச ஜீவியம், ஒரு பரிசுத்தவான், கரைத்திரையற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வந்தவன் தான் நீதிமான். நீதிமான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, ஆறுதலான வார்த்தை அவர் சொல்ற பாருங்க, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி அப்பாவை துதிக்க மாட்டீங்களா? அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுவிப்பாரா? அது எத்தனை மில்லியனாக வரட்டுமே, கோடி கோடியாக வரட்டுமே, அலை அலையாக வரட்டுமே, புரண்டு வரட்டுமே, சுனாமியாக வரட்டுமே, நீங்க பயப்படாதுங்க. அத்தனத்தையும் ஆமீன் விடுவித்து என்னை ரட்சிக்க, உங்களை ரட்சிக்க என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் மகிமையின் தெய்வமாயிருக்கிறார். அவர் மகத்துவத்தின் தெய்வமாயிருக்கிறார். அவருடைய மேலே 2 வசனம் பாருங்க, அது வாக்குத்தத்தம் கிடையாது. 19ஆம் வசனம் தான் வாக்குத்தத்தம். 17, 18 சொல்றது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஞானும் நீங்களும் நீதிமான்களாக இருந்து என் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் சொல்ற பாருங்க, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கும் கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். நீ உடைக்கப்பட்டிருக்கிறாயா? உன் உள்ளம் தகர்ந்து கிடக்குதா? உன் பிரச்சனை, உன் வேதனை, உன் வியாதி, உன் கண்ணீர், நீ அனுபவிக்கிற நிந்தனை, அவமானம், உள்ளமெல்லாம் துக்கு நூலா நொறுங்கி இருக்கிறாரா? பயப்படவே பயப்படக்கூடாது. மேலே 18 சொல்ற பாருங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உன்னோட உள்ள நுறுங்க அப்பா கிட்ட வந்து கொண்டே இருக்கிறார். உன் உள்ள உடைய துக்குநூலாக அப்பா கிட்ட வந்து கொண்டிருக்கிறார். நீதிமான் கர்த்தருக்கு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? ஒரு ரட்சகர், ஒரு மகிமையின் ராஜா, ஒரு மகத்துவத்தின் ராஜா, சர்வ வல்லமையுள்ள தெய்வம், ராஜாதி ராஜா, அனுதினமும் ராஜாத்திகளை போல உண்ண வைக்க உடுக்க வைக்க கர்த்தர் வருகிறார். இந்த வருஷத்தோட மத்திய பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். 6வது மாதம் 5 மாசங்கள் முடிந்தது. 152 நாட்கள் முடிந்தது. 153ஆம் நாளுக்குள்ளே கைப்பிடித்து கொண்டு வந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவனை விடுவிப்பார். இந்த மாசம் எப்படி எனக்கு தெரியல, அடுத்த மாசம் எப்படி எனக்கு தெரியல, அடுத்த நாட்கள் எப்படி எனக்கு அவருக்கு தெரியும். எனக்கும் உங்களுக்கும் அதிகமான துன்பங்கள் வரப்போகுது, நிந்தனைகள் வரப்போகுது, பாடுகள் வரப்போகுது, உபத்திரவங்கள் வரப்போகுது, மலையாக வரப்போகுது. அவர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியா சொன்னார் அல்லவா? அது மாத்திரமல்ல, சமுத்திரத்துக்கு அவர் சொன்னார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராது, உன் அலைகளின் பெருமை அங்கே அடங்கட்டும் என்று சமுத்திரத்துக்கு எல்ல வைத்தது போல உங்க குடும்பத்துக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா, சரீரத்துக்கு விரோதமா, பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமா, குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமா, எந்தெந்த இடத்திலே உங்களுக்கு மலையாக பிரச்சனைகள் அலையாக புரண்டு வருகிறேனோ கர்த்தரை பார்த்து பேசுகிறார். இந்த மட்டும் வா, மெஞ்சி வராது, உன் அலைகளின் பெருங்க அங்கே அடங்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆனபடி யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் கலங்க வேண்டாம், யாரும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்றும் அவனை விடுவிப்பார். 6ஆம் மாதம் எனக்கு விடுதலின் மாதம், 6ஆம் மாதம் எனக்கு வெற்றியின் மாதம், 6ஆம் மாதம் எனக்கு சமாதானத்தின் மாதம், 6ஆம் மாதம் எனக்கு சந்தோஷத்தின் மாதம், மகிழ்ச்சியின் மாதம். எத்தனை பேர் விசுவாசிக்க எனக்கு தெரியல, எத்தனை பேர் ஏற்றெடுக்க எனக்கு தெரியல. அவர் நம்மளை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார், பாதுகாக்கிறார், அரவணைக்கிறார், கூடவே வருகிறார், கூடவே இருக்கிறார். ஆனபடி பதற வேண்டாம், கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். அவர் நமக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாயிருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே,
இந்த 6ஆம் மாதம் முதல் தேதி 153ஆம் நாள் எங்களை அதிகாலமே எழுப்பி எங்களை கைப்பிடித்து எங்களை நடத்தி உம்முடைய பாதபடுத்தி நீ கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். தேசத்தினுடைய பல பாகங்களிலிருந்து மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா, எங்களோடு கூட அவர்களின் ஆராதனை பங்காளிகளாக மாறுகிறோம். அவர்கள் எங்கே இருந்தாலும், உலகத்தினுடைய எந்த முடுக்கு மூலையில் இருந்தாலும், அவங்க நொறுங்குண்டவங்களாக இருக்கலாம், நறுங்குண்டவங்களாக இருக்கலாம், பிரச்சனையுடைய உச்சகட்டத்தில் நிற்கலாம், போராட்டத்தின் உச்சகட்டத்தில் நிற்கலாம், அலையலையாக போராட்டங்கள் பிரச்சனைகள் தலைக்கு மேலே பொங்கி வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு கரம் அங்க நின்று கொண்டு இந்த மட்டும் வா, மிஞ்சி வராது என்று சொல்லி அதை அதட்டி நிறுத்தி என் பிள்ளைகளை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து 6ஆம் மாதம் வெற்றி சிறக்க பண்ணுகிற வெற்றி சிறந்தவர் ஜெய கிறிஸ்து எங்களை ஜெயமாக நடத்த இறங்கி வந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த மாதம் பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் திறக்குது, கல்லூரி திறக்குது, அநேக தேவைகள் பெற்றோர் கொண்டு கர்த்தாவே எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. எலெக்ஷன் ரிசல்ட் வருதப்பா, எங்களுக்கு அனுகூலமாய் வரட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டுமே. எந்த துஷ்டருடைய சதிகளும் அதன் மத்திய வெளிப்பட அனுமதிக்க கூடாதப்பா. நம்முடைய கரம் அங்க இருக்கட்டும், ஊழியத்தினுடைய எல்லைகள் விரிவாகப்படட்டும், எங்களுடைய சமாதானங்கள் நதி போல பெருகட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், விடுதலையா இருக்கட்டும். ஆண்டவரே, ஆவி ஆத்தும சரீரம் பலப்பட்டிருக்கட்டும். என்ன சோதனை, என்ன துன்பம், என்ன கஷ்டம் வந்தாலும் யெகோவா ஈரே கர்த்தர் காத்துக்கொள்ள வந்த தைரியத்துடன் என் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அதை பாதுகாத்துள்ள கிருபையை தருவீராக. இயேசுப்பா, மக்கள் இந்த மாதம் என் பிள்ளைகள் வேலைக்கு போகும்போது என் பிள்ளைகள் செய்கிற எல்லா தொழில்களில் அவங்க என்னென்ன தொழில்கள் செய்கிறேனோ, என்னென்ன வேலைகள் செய்கிறேனோ, தன்னுடைய உபஜீவனத்துக்காக என்னென்ன காரியத்தை செய்கிறேனோ அத்தனையும் என் கர்த்தர் அனுகிரகித்து ஆசீர்வதித்து குறைவில்லாம நிறைவோடு மக்களை நீ நடத்தும்படி நான் ஜெபிக்கிறோம். தேவன் அதை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அதை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு சீஷர்கள் சமுத்திரத்தோட மத்திய பகுதியில் வந்த பொழுது அங்கே ஆண்டவரே பெரிய தடைகள், பெரிய அலைகள், பெரிய கொந்தளிப்புகள், படகு சமுத்திரத்திலே முங்குற நேரத்தில் 4ஆம் யாமத்தில் சமுத்திரத்துமே நடந்து வந்து படகுல ஏறி காற்றையும் கடலையும் அதட்டி அவங்களை கரை சேர்த்த தெய்வம் இந்த மத்திய பகுதியில் வருகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, எத்தனை குடும்பங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறோம், கண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறோம், திமிரு அந்தவே ஆமீன் குமரிக் கொண்டிருக்கிறோம். அதன் மத்திய கர்த்தர் நடந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். விடுதலை ஆவியானவர், வல்லமை ஆவியானவர், ரட்சிக்கிற ரட்சகர், மகத்துவமானவர், எங்களுக்கு பரிகாரி, எங்கள் பரமபிதா, எங்களுக்கு பரம தெய்வம், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை காத்து பாதுகாக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், சுகப்படுத்துகிற பலப்படுத்துகிறவர். இந்த மாதத்தில் எல்லா விதத்தில் உணவு, உடை, பலன், தங்கக்கூடிய இடங்கள், பாதுகாக்க போக்குவரத்தில் எல்லாம் கிருபை, ஊழியங்களில் கிருபை, எல்லாவற்றிலும் கரம் கூட இருக்கட்டப்பா. ஒருவரையும் தனிச்சிரிக்க விடக்கூடாது, ஒருவரும் வெக்கப்பட விடக்கூடாது, ஒருவரும் சோர்ந்து போக விடக்கூடாது, ஒருவரும் மனம் பதறி போக விடக்கூடாதுப்பா. அவருடைய தேவைகளை அறிந்து என் கர்த்தர் அற்புதம் செய்யும். சுகமாக வேண்டிய பிள்ளைகள் சுகமாகட்டும், மரணத்திலிருந்து எழும்ப வேண்டிய பிள்ளைகள் மரணத்திலிருந்து எழும்பட்டும், பெந்தனைகள் நமக்கு பெந்தனைகள் அழியட்டும், எல்லா கட்டுகள் சாபங்கள் முறியட்டும். இந்த 6ஆம் மாதம் வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை, விடுதலின் வாழ்க்கை ஆண்டவரே என் பிள்ளைகள் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்களையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அனுக்கிரகித்து ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அதிகாலமே வந்திருக்கிற பிள்ளைகள், வராமல் இருக்கிறவர்கள், தூரத்தில் சமீபத்தில் இருந்து இதிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் மறுபடியும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி என் பிள்ளைகளை வாழ்த்தி அனுக்கிரகித்து நான் ஆசீர்வதிக்கிறோம். அப்பம், தண்ணீர், போக்குவரத்துகள், எல்லா கையின் பிரயாசங்களும், கர்ப்பத்தின் கனிகளும் எல்லாமே அனுக்கிரகமாக இருக்கட்டும். கர்த்தர் செய்கிறதுக்காக நன்றி. இந்த மாதம் எங்களுடைய ஊழியங்கள், நாங்கள் போடுகிற திட்டங்கள், நாங்கள் போகும் இடங்கள், சுவிசேஷம் அறிவிக்கிற இடங்கள், எல்லா ஊழியத்தின் பாதையிலும் நம்முடைய கரம் இருக்கட்டும். தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்தியும், குறைவில்லாமல் நடத்தும். எல்லா உடன் ஊழியர்கள், எல்லா கள சபைகள், எங்களோடு இருக்கிற எல்லா பிள்ளைகள், விசுவாசிகள் அனைவரையும் கருத்தில் கொடுக்கிறோம். வயதான பெற்றோர்கள், பலவீனமான பாத்திரங்கள் உண்டு, நம்முடைய கருத்தில் கொடு. இந்த மாதம் நடக்கிற திருமணம் அற்புதமாய் நடக்கட்டும், அதிசயமாய் நடக்கட்டும். குழந்தை பேருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் சுகமான பிரசவம் உண்டாகட்டும். எல்லாம் மங்களமாய் மகிமையாய் காண கர்த்தர் உதவி செய்யும். இது நிமித்தம் உண்டாகிற சகல துதியும், சகல கனவும், சகல மகிமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார், நல்ல வாக்குத்தத்தம் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் கரங்கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு
கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற தூரத்தில் சமீபத்தில் இருக்கிற எல்லா மக்களோடும் நம்முடைய வருகை வரையிலும் கடைசி வரையந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.